வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் அவதரித்த திருத்தலம் மயிலாப்பூர். நாம் இருக்கிறது மயிலாப்பூர். இந்த திருக்கோயில், இந்த காட்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக ஆச்சரியப்படுத்தும்படியாக இருந்தது. ஏன்னா இதே இடத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லணும். ஆக்சுவலி நான் கோயிலுக்கு முதல் தடவை போயிருந்தப்போ எப்படி இருந்தது அப்படின்றது இப்போ பார்க்குறதுக்கு கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ். லெஃப்ட் சைடில் ஏதோ ஒன்று இருந்தது, அது மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப இந்த விஷயம் எனக்கு தெரியாது. கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி திறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன் சந்நிதிக்கு பக்கத்தில் நான் சென்ற சமயம் இன்று காலையில் யாரோ அபிஷேகம் எல்லாம் பண்ணினாங்க சிறப்பாக. ஸோ அந்த காட்சிகளையும் பதிவிடுகிறேன். ரொம்ப சிறப்பாக சீக்கிரத்திலேயே இந்த கோயிலை திறந்துருக்குறாங்க. என்ன காரணம் ஏதுன்னு தெரியல, பட் வாட் எவர் இட் இஸ், என்ன காரணமாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக மனநிறைவாக இருந்தது. நம்ம தெய்வப் புலவர் திருவள்ளுவருக்கு அவர் அவதரித்த மயிலாப்பூரில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பாக ஒரு கோயில் இருக்கிறத பார்க்குறப்போ, சென்ற சமயம் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. ஸோ திருக்குறள் அன்பர்கள் திருக்குறளை அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தது, பாடிட்டு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காலை வேளை ஞாயிற்றுக்கிழமையில் சப்த கன்னியர்களை நம்ம இப்போ பார்க்கிறது. எப்போதும் சொல்வது போல் கோவில்னாலே நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுங்க. இந்த சிற்பங்கள் பண்ணுறவங்க எல்லாம் யார்? எல்லாம் ஏதோ ஒரு ஜாதிக்காரங்க வேலை பண்ணுறாங்க. அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. எல்லோரும் போயிட்டு இந்த வேலை பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதிரியான சிற்பங்கள், பில்லர்ஸ், தூண்கள் இதெல்லாம் பண்ண முடியுமா? பெயிண்டிங் எல்லாம் பண்ண முடியுமா? எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் சிலருக்கு. ஒரு சிலருக்கு வேத மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதை பேசுகிறது, அதை சொல்கிறது, இன்னொரு மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுன்றது இன்னொரு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பண்ணுறாங்க. அது லேபர் டிவிஷன். அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, திருவள்ளுவர் வைதிக மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்கு சிறப்பான பதிவெல்லாம் இருக்குது. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார் அப்படின்றது பித்ருக்கள் இருக்கிற திசை. அதனால் முதல்ல அவங்கள வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த குழந்தைங்க திருவள்ளுவர் முன்னாடி உட்காந்துக்கிற சிறப்பாக இருந்தது. முன்னாடி சொன்ன மாதிரி அன்பர்கள் திருக்குறள் படித்து கொண்டு சிறப்பாக இருந்தது. அகிக்ககன்ற அறிவல் நாம் யார் மாட்டும் எகிக்கு வெளிய செய்யின் அருள் வைத்தி ஆற்றில் கண்ணின்றால் பொருள் வைத்தி கொள்ளா உழக்கெடும் வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையில் மாண்டற்கரிதாம் பயன். ஸோ தென்புலத்தார் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இந்த தென்புலத்தார் அப்படின்றது தென்புலத்தில் தான், தென் பக்கம்தான் நம்ம பித்ருக்கள், நமது முன்னோர்கள் இருக்கிறாங்க. அவங்கள முதல்ல வழிபடுங்க. அதுக்கப்புறம் தான் தெய்வம் விருந்து அப்படின்னு கெஸ்ட்டு எல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் அப்புறம். முதல்ல நமது முன்னோர்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதனால் வைதிக மதத்துக்கு ரொம்ப சான்றாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 7 பிறப்பு அப்படின்றதையும் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையெல்லாம் திரிச்சு 7 தலைமுறை அப்படின்னு மாற்றியெல்லாம் அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சில பேர். இதெல்லாம் வைதிக மதத்தை ஏற்றுக்காதவங்களோ அவங்கெல்லாம் 7 பிறப்பு அப்படின்றத, அதாவது மறுபிறப்பை ஏற்றுக்க கஷ்டப்படுறவங்க 7 தலைமுறை அப்படின்னு மாற்றி திரித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், நம்ம மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு சிறப்பான திருக்கோயில் கட்டிய அரசுக்கு மிக நன்றி சொல்லி ஆக வேண்டும். அதையெல்லாம் அந்த திருக்குறளை பாடிக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான அரசாங்கம் நமக்கு கண்டிப்பாக சிறப்பாக செய்கிறதை பாராட்டியே ஆக வேண்டும். உள்ளே அறம் பொருள் இன்பம், அந்த 3 என்ட்ரன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற உள்ள நுழைஞ்ச ஒரே பில்டிங்குக்கு 3 என்ட்ரன்ஸ் வச்சுருக்குறாங்க. அத்தனை திருக்குறளும் அதில் அப்படியே சிறப்பாக வச்சுருக்குறாங்க, இன்ஸ்கிரைப் பண்ணி. 1330 திருக்குறள். அறம், முதலில் அறம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தர்மம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதன் வழியில் நாம் என்ன பண்ணணும், பொருள் தேட வேண்டும். அறம் பொருள், அந்த அறத்தின் வழியாக, அதர்மத்தின் வழியாக கிடையாது, தர்மத்தின் வழியாக பொருள் தேடு அப்படின்றார். அப்படி தேடி கடைசியில் நாம் இன்பத்தை பெற வேண்டும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் சரி வைதிக மதமும் சொல்கிறது. அதனால் இந்த விஷயம்லாம் ஆக்சுவலி ரஷ்யன் பிலாசபர் லியோ டால்ஸ்டாய் இந்த திருக்குறளை நல்லா படிச்சிருக்கார். அவர் தான் மகாத்மா காந்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு.
எதில் அப்படின்னா லெட்டர் டு அ ஹிந்து அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு ரஷ்யன் ஃபிலாசபர் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு இந்தியருக்கு. அதில் தான் மென்ஷன் பண்ணுறாரு இந்த திருக்குறளை. அதில் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரஷ்யாவில் இருக்கிற 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார் பாருங்கள். இந்த இன்டர்நெட்டு கூகுள் எல்லாம் அப்போ இருக்கலை. ஆனால் அறிவு பசி இருக்கிறவங்க எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு படித்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ரஷ்யன் ஃபிலாசபர் அவர் நான் வயலன்ஸ் அஹிம்சை விஷயம்லாம் எப்படியெல்லாம் திருக்குறளில் இருக்குது அப்படின்னு மகாத்மா காந்திக்கு அதில் சொல்கிறார். அதை படித்ததுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி தமிழே படிக்கணும்னு ஆசைப்பட்டார். நம்ம இன்றைக்கி ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆங்கில வழி கல்வின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சிந்திக்க வேண்டியது அதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் காமிக்கிறேன். ஓம் நம சிவாய.